Praise the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கொடுக்க போற இந்த தேவனுடைய செய்தி சபையின் விசுவாசிகள், சபையினுடைய மூப்பர்கள், உடன் ஊழியர்கள். லீடர்ஷிப், தலைமைத்துவம் ரொம்ப அவசியம். பிதாவாகிய தேவன் சொன்னதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை பரிசுத்த ஆவியானவர் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலர்கள் சொன்னதை சபை செய்தது. சபை செய்யும் பொழுது ஆவியானவர் இறங்கி வந்தார். இது விசுவாசிகளுக்கும், மூப்பர்களுக்கும், உடன் ஊழியர்களுக்கும், சபையில் ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற ஒரு தேவனுடைய செய்தி. 1 சாமுவேல் 26 அதிகாரம் 15 வசனம். அப்பொழுது தாவீது அப்னோரை நோக்கி, நீ வீரன் அல்லவா? இஸ்ரவேலில் உமக்கு சரியானவர் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? பிரைஸ் தி லார்ட். அருமையான சபையில் இருக்கிற ஜெப வீரர்களே, ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். உன் சபைக்காக ஜெபித்தாயா? உன் ஊழியனுக்காக ஜெபித்தாயா? உன் சபையின் வளர்ச்சிக்காக ஜெபித்தாயா? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாகர வரைக்கும் மறக்கக்கூடாதவைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறக்கக்கூடாது. நமக்கு சுவிசேஷத்தை சொல்லி வழி நடத்தினவர்களை மறக்கக்கூடாது. உங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற உங்களுடைய ஊழியரை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆண்டவரோட தனிப்பட்ட உறவை, ஜெப நேரத்தை மறந்துவிடக்கூடாது. உபதேச சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது. ஆனால் தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்ததின் நோக்கம் என்ன? கவனித்து கேளுங்கள். நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? காக்காமற் போனது என்ன? சபையில் இருக்கிற உடன் ஊழியர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், ஊழியத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். உங்களுக்கு பாடுகிற கிருபை இருக்கலாம், அந்நிய பாஷைகளை பேசுகிற கிருபை இருக்கலாம், பிசாசுகளை துரத்துகிற கிருபை இருக்கலாம், பாடுகிற கிருபை இருக்கலாம். விசுவாசிகளுக்கு, உடன் ஊழியர்களுக்கு கிருபைகளை கொடுப்பது தலைமை, உங்களுக்கு தலைமையாக இருக்கிற போதகரை ஓவர்டேக் பண்ணுவதற்கு அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த கிருபையை, இந்த தாளந்தை தேவன் எதுக்கு கொடுத்தாருன்னா, உங்க தகப்பனுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு துணை செய்ய, உதவி செய்ய, ஒத்தாசை செய்ய. நீங்க சபையில ஸ்கில் உள்ளவங்களா இருக்கலாம், நீங்க சபையில லாயலா இருக்கலாம், நீங்க சபையில ட்ரைன்டா இருக்கலாம். ஸ்கில்லை ஏற்படுத்தினது தேவன், ட்ரைன்டை ஏற்படுத்தினது தேவன், லாயல் இதை ஏற்படுத்தினது தேவன். இதை சபைக்குள் ஏற்படுத்தினார், தேவனுடைய தரிசனத்துக்கு ஏற்படுத்தினார். நீங்க நல்லா படிச்சு ஸ்கில்லா இருக்கலாம், நல்ல ஒரு திறமசாலியா இருக்கலாம். இதை தேவனுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்கள். ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தாவீதுக்கு கிருபை இருந்தது, தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. சவுல் மூத்தவன், தாவீது இளையவன். தாவீது இளையவனாயிருந்தும் சவுல் தாவீதை கூப்பிடுகிறார் மகனே, குமாரனே அப்படின்னு கூப்பிடுறார். அப்போ வயசுல பெரியவர் சவுல். பெரிய தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற, வயசுல பெரிய இருக்கிற சவுல தாவீது ஓவர்டேக் பண்ணல.
தாவீதை ஏன் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிச்சாருன்னா, தனக்கு மேல இருக்கிற வயசுல பெரியவங்களை தாவீது சொல்றாரு, அபிஷேகம் அவர் மேல இருக்கு. அவர் யுத்தத்தில் செத்தால் ஒழிய, அவர் மாண்டால் ஒழிய, அபிஷேகம் பண்ணப்பட்ட கையை போட மாட்டேன் தாவீது சொல்றார். தாவீதுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, சவுலை ஓவர்டேக் பண்ண மாட்டேன். வசன ஆதாரம் 1 நாளாகமம் 12:1 சொல்லுகிறது, தாவீது இன்னும் மறைவாய் இருக்கிறார். தாவீதை தேவன் உயர்த்தினதுக்கு காரணம், தகப்பனை ஓவர்டேக் பண்ணல, வயசானவங்களை முந்தல, தகப்பனை முந்துவதற்காக அபிஷேகம் கொடுக்கப்படல, தகப்பனை ஓவர்டேக் பண்ணுவதற்காக கிருபை கொடுக்கப்படல, தகப்பனை கனப்படுத்ததான் இந்த கிருபை. உங்களுக்கு நல்லா பாடல் பாடுற கிருபை இருக்கலாம், உங்க பாட்டை உலகம் முழுவதும் கேட்கலாம். உங்களுக்கு தேவன் அற்புதம் செய்தது மற்றவங்களை அற்பமாய் நினைக்க அல்ல. கவனிக்கணும், உங்களுக்கு தேவன் அற்புதங்களை செய்தது மற்றவங்களை அற்பமாய் நினைக்க அல்ல, அடங்கி இருக்க. அப்போ கிருபை பெற்றவர்கள் உங்கள் ஊழியனை ஓவர்டேக் பண்ண நினைக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, தாவீது மறைவாயிருந்தார், கர்த்தரே வெளியே கொண்டு வந்தார். இந்த வசனத்தை வாசித்து முடித்து விடுகிறேன். 15ஆம் வசனம், நீ வீரன் அல்லவா, இஸ்ரவேலில் உமக்கு சரியானவன் யார்? பின்னை நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனது என்ன? அத்தி மரத்தை காக்கிறவன் அது கனியை புசிக்கிறான், தன் எஜமானனை காக்கிறவன் பலன் அடைவான். சபையை கனப்படுத்துங்கள், வார்த்தையை கனப்படுத்துங்கள், உங்கள் மெய்ப்பரை கனப்படுத்துங்கள், நீங்கள் அழைப்பை கனப்படுத்துங்கள், அழைப்பு உங்களை கனப்படுத்தும். ஜெபிக்கிறேன். பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இடத்தில் வருகிறோம். ஜெப ஊழியம் செய்கிற சபையில் அடங்கி இருக்கிற ஜெப ஊழியக்காரிகள், மூப்பர்கள் எல்லாரும் ஆண்டவரே, இந்த வசனம் 15 வசனத்தின்படி நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமற் போனதென்ன? அப்னோரே, நீ ராஜாவை காக்காமற் போனதென்ன? உன் சபையை ஜபத்தினால் தாங்காமற் போனதென்ன? உன் ராஜாவை காக்காமற் போனதென்ன? ஆண்டவர் கேட்பார், காக்காமற் போனது என்ன? நீ வீரன் அல்லவா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என் சபைக்காக ஜெபிப்பேன், என் தேசத்துக்காக ஜெபிப்பேன், என் சபைக்கு அடங்கி இருப்பேன். கிருபைகளை தேவன் தருவது ஓவர்டேக் பண்ணுவது அல்ல. தாவீது சவுலை ஓவர்டேக் பண்ணல, தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிற சவுலை தாவீது ஓவர்டேக் பண்ணல. ஓவர்டேக் பண்ணுவதற்கு கிருபை தரல, தகப்பனுக்கு அடங்கி இருக்க தான் கிருபையை தந்தார், கீழ்ப்படியை தான் கிருபை தந்தார். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்ட ஜனங்களை பலப்படுத்தும். 1 நாளாகமம் 12:1 தாவீது மறைவாய் இருந்தார். மறைவாய் இருந்த தாவீதை கர்த்தரே விரைவாய் வெளியே கொண்டு வந்தார். இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும். கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்பட்டும், எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. சபைகள் வளரட்டும், குடும்பங்கள் பலப்படட்டும், ஊழியங்கள் வளரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.